ஹரிஃபா கேக்குதா? சார் ரசாத்துக்கு ஒரு மெசேஜ் போட்டு சொல்லுங்க. அந்த கூகுள் டிரைவ்ல இருக்க பிடிஎஃப்ல வந்து எனிதிங் கேன் எடிட் போட்டிருக்கு போல. சில பிள்ளைல இருக்குது. கொஞ்சம் சொல்லி விடுங்க அதுக்கு. சரியா? சரி சார். நம்ம எத்தனை கேள்வி வரைக்கும் பார்த்தோம் பிள்ளை? ஒரு லாஸ்ட் வீக்ல நினைக்கிறேன் 15வது கேள்வி. 15வது கேள்வி. சரி, படிப்போமாக்க? எல்லாரும் தயாரா படிக்க? சார். ஓகே. உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்க, கிளாஸை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம பேசாம தனி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோமா ஒரு வகுப்புக்கும்? அது நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு. ஓ சார். அப்படின்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விடுவீங்களா? ஆளாளுக்கு ஒரு 20 பேரை. இன்ஷா அல்லாஹ் சார். நீங்க 20 பேர் ஆட் பண்ணாலே 600-700 பேர் வந்துடும். சரியா? சரி, நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. ஏன்னு சொன்னா அடுத்த வீக் உங்களோட அண்டு வந்து பெருநாள் தானே, வியாழன். ஓமே இல்லையா? பெருநாள் தானே, பெருநாள் தானே. ஓ சார். பெருநாளைக்கிறதால பெருநாள் வீக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் லீவு கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதோட சொல்லி நான் அந்த வீக்கை மட்டும் லீவு கொடுத்திருக்கேன். அது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே போகும். ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு மொத்தமாக வீக்ல 2 கிளாஸ் நடக்கும். சரியா? சரி, மத்தாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனையாவது கிளாஸ்? 4வது கிளாஸ். இப்போ எங்கிட்ட 10-11 கட்டணம் செலுத்தி படிக்கிற மாணவர்கள் நீக்க 230 தாண்டி போயிடுச்சு. சரியா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இப்போ 15வது கேள்வி வரைக்கும் செஞ்சாச்சு. இப்ப 16வது கேள்வி யார் வாசிக்க போறது? யார் வாசிக்க போறது? நீ ஏன் வாசிக்கணும்? மாறி மாறி சொன்னா உங்களோட பேருகள் எனக்கு பாடம் வைக்கும். நான் வாசிக்கவா? பிள்ளையோட பேர் என்ன? ஜுஹானா. ஜுஹானா. எந்த ஊர்? மான்குளம். மாங்குளம். மன்னாரா? ஓ, வவுனியா சைடு. தெரியுது. நான் அந்த ஊர் தான். மாங்குளம் இல்லை, நான் அந்த ஊர் தான். மன்னார். வாசிக்கிறேன். தரப்பட்டுள்ள உருவின் சுற்றளவை காண்க. இப்ப சுற்றளவு அப்படின்னா என்ன? முதலாவது கேள்வி சுற்றளவுன்னா என்ன? சுற்றளவு அப்படின்னா சுற்றுலா அளவு சுற்றுலா அளவு சுற்றளவு. அதுலயும் நம்ம எந்த இடத்துல தோங்குறோமோ அதே இடத்துல முடிக்கிறதுதான் என்னது? சுற்றளவு. சுத்தி வந்து அதே இடத்துல மீண்டும் முடிக்கணும். இப்ப இது 8 சென்டிமீட்டர்னா இது எத்தனை? 8 போட்டிருக்கால என்ன அர்த்தம் சொல்றாங்க? இந்த கோடுகள் என்ன அர்த்தத்தை சொல்லும்? அனைத்து பக்கம் அந்த கோடு போட்டிருக்கதான் சமன். கோடு போட்டிருக்க எல்லாரும் சமன். அப்ப இது 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். அப்ப நீங்க ஓர்டரை கூட்டும் போது ஏதாவது ஒரு பக்கத்துல இது முதல்ல போங்க. இப்ப சிலாக சொல்லுவாங்க அப்படின்னா இது அடுத்து பெருக்குங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். கூட்டுறது லேசு. நமக்கு எல்லாத்தையும் விட கூட்டுறது லேசு. ஓர்டருக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சுற்றளவு சமன் இங்க இருந்து எடுத்துருவாங்க 12, 8, 4, 4, திரும்ப ஒரு 4, திரும்ப ஒரு 4, 4 தடவை 4 வரும். அங்கால ஒரு 8. எவ்வளவு கூட்டம் எத்தனை வரும்? 20, 24, 28, 32, 36, 40. என்ன மத்தாக்கள் விட சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க பயப்படாம. 40. 44 என்னது? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். இந்த செய்கைகள்ல வந்து சென்டிமீட்டர் போடணும் அவசியம் இல்லை. சுற்றுலாவின் எழுதி கூட்டும் போது சென்டிமீட்டர் போடணும் நம்ம கட்டாயம். கட்டாயம் போடணுமா? இப்படி கூட்டும் போது இதுல கட்டாயம் போடணுமா? எஸ் இல்ல.
இல்ல போட இல்ல தேவை சார். கடைசி விடையில மட்டும் போட்டா போதும், மத்தபடி அவசியம் இல்லை. சரிதானே? அடுத்தது 17வது கேள்வி வாசிங்க. 17வது. சார் வாசிக்க. என்ன பேர் கொடுற? பாத்திமா. பாத்திமா. எந்த ஊர்? அட்லுகம. அட்டுலுகம்ம. வாசிங்க. ஆய்வு ஒன்றிற்காக கடந்த மாதத்தில் 10 நாட்கள் பெறப்பட்ட வெப்பநிலை தொடர்பான தகவல்கள் தரப்பட்டுள்ளன. அதிலிருந்து கடந்த மாதத்தின் இடை வெப்பநிலையை காண்க. இப்ப இடை வெப்பநிலை அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வார்த்தையை தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இடை வெப்பநிலைனாலும் சரி, சராசரி வெப்பநிலைனாலும் சரி, என்ன விஷயத்தை பத்தி கதைக்க வராங்க? ரெண்டும் ஒன்றுதான். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வகுப்புல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ரிப்போர்ட் ஷீட் ஒன்றுதான் இருந்தா இப்ப எல்லாம் தாராங்களா ரிப்போர்ட் ஷீட்? சார். ரிப்போர்ட் ஷீட்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாடம் மாமன்ல? 13 பாடம். ஷுவரா? எல்லாருக்கும் பயமுடா? சார். இல்ல, எங்களுக்கு ஐசிடி வரல. சரி, இப்ப உங்களுக்கு 13 இல்லாட்டி 12 பாடங்கள் இருக்கு. இப்ப உங்கள இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் மார்க்ஸ் மொத்தம் 13 பாடத்துக்கு சேர்த்து ஒரு 1120 வருதுன்னு வைங்களேன். இப்ப 1120 வருது. அவரு 3வது நிலை அடைஞ்சிருக்காரு. இது என்னது? டோட்டல். இது ரேங்க். 3வது ஒன்று இருக்கும் தெரியுமா? சராசரின்னு சொல்லி. எவரேஜ். இப்ப என்ன சொல்லுங்க, 3வது இருக்கிற எவரேஜ் இந்த பாடம் அவ்வளத்தையும் கூட்டி எத்தனையால பிரிச்சு போட்டிருப்பாங்க? இப்போ ஒரு 12 பாடம் 12ஆல பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எவரேஜ் வந்தீங்க, எத்தனை மார்க்ஸ் வந்தீங்க? யாராவது ஞாபகம் வைக்கிறாள் சொல்லுங்க. ஞாபகம் வைக்கிறாள் உங்களுக்கு என்ன அவரேஜ் வந்துச்சு? $67.17. 67.17 ஒரு ஆளுக்கு அவரேஜ் வந்திக்கும். 67.16. இப்ப இது அர்த்தம் என்ன? இப்ப தம்பி அந்த சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு மெட்ஸ்ல எத்தனை மார்க்ஸ் வந்துடும்? பயப்படாம சொல்லுங்க, அது பிரச்சனை. மேக்ஸ்ல 80. மெட்ஸ்ல 80. தமிழ் பாடத்துல 65. இங்கிலீஷ் பாடத்துல 45. 45. இப்ப எல்லா படத்துலயும் ஒரே மார்க்ஸா வந்திருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. அவருக்கு எல்லா படத்துலயும் ஒரே மார்க்ஸ் வந்திக்கு? இல்ல. ஒவ்வொரு படத்துலயும் வேற வேற மார்க்ஸ் வந்திருந்தாலும் ஹம்மத்த என்ன பேர் தம்பிட பேர்? தக்கி ஹம்த். விளங்குற? தக்கி ஹம்த். ஹம்துட மார்க்ஸ் எடுத்த போது ஹம்துக்கு வேற வேற மார்க்ஸ் தான் கிடைச்சிக்கு. ஆனா ஹம்த் அப்படின்ற ஒரு பொடியனை அவனை 12 பாடம் எக்ஸாம் எழுத வச்சா. ஹம்த் அப்படின்ற பொடியனை 12 பாடத்துக்கு எக்ஸாம் எழுத வச்சா அவனால ஒரு பாடத்துக்கு எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான் எத்தனை? 67.16 இந்த மார்க்ஸ் எடுக்குது. விளங்கிச்சா இருக்கும்? மார்க்ஸ் வேற வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஹம்த் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஆளை 12 பாடம் எக்ஸாம் எழுத வச்சா அவனால ஒரு பாடத்துல குறைஞ்சது எவ்வளவு எடுக்கலும்? சராசரியா 67.16 எடுக்கலும். ஆனா உண்மையில அவனால 67.16 தானே எல்லா பாடத்திலும் எடுக்கலும்? இல்ல, அவனால 67.16 தான் எல்லா படத்திலும் எடுக்கலாது. ஆனா மார்க்ஸ் எப்படி இருக்கும்? 80 ஆயிருக்கலாம், 90 ஆயிருக்கலாம், 75 ஆயிருக்கலாம், 55 ஆயிருக்கலாம், 35 ஆயிருக்கலாம், மாறி மாறி வரலாம். ஆனா அந்த பொடியன் எடுக்கும் போது அந்த குறிப்பிட்ட அந்த 12 பாடத்தை எடுத்துக்கொண்டா அதுல ஒரு பாடத்தால இவனால இவ்வளவு எடுக்க டேலண்ட் இருக்கு இவனுக்கு.
ரைட்டா? இவனுக்கு இவ்வளவு எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் அந்த சராசரின்னு சொல்றது. அதாவது எல்லாத்தையும் கூட்டி நம்ம அதால பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா பாடத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு பாடத்துல அவரால் எவ்வளவு எடுக்கு. அதே விஷயம் தான் இங்க இடை அப்படின்றது அதே விஷயம் தான், வேற எந்த மாற்றம் இருக்கா. இருக்கிற எல்லா வெப்பநிலையையும் கூட்டி என்ன செய்ய போறோம்? இருக்கிற எல்லா வெப்பநிலையும் கூட்டி அதுல எண்ணிக்கையால பிரிப்போம். பிரிக்கும் போது கிடைக்கிறது ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய வெப்பநிலை. ஆனா அந்த வெப்பநிலை தான் எல்லா நாளும் கிடைக்குமா? இல்ல. இல்ல, அந்த வெப்பநிலை எல்லா நாளும் கிடைக்காது. ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் அது மாற்றம் அடைஞ்சு கொண்டு வரும். அப்ப இடைதானே கேட்டிருக்கிறதுல கேள்வி சரிதான். என்ன சொல்றது? இடை வெப்பநிலையே காணட்டா. இந்த 10ஐயும் கூட்டுங்களேன். இந்த ஓர்டருக்கு எல்லாம் கூட்டி சொல்லுங்க. இதை கூட்டுங்க எல்லாரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் செய்யறேன்னு சொல்லி இதுக்குள்ள போயிடாம கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கூட்டிங்களா? பாத்திமா கூப்பிட்டியாச்சா? ரீஷ்மா கூட்டியாச்சா? இஜானி கூட்டியாச்சா? 370 சார். 370 சார். எல்லாருக்கும் 370 வந்துச்சா? செக் பண்ணி சொல்லுங்க. 370. அப்ப இந்த 10 நாளைக்கும் எடுத்தது இவ்வளவு வெப்பநிலையை நம்ம கூட்டும் போது வரது எவ்வளவு? 370. என்னத்துல இதுல மொத்த கூட்டுத்தொகை. அத எத்தனை நாளைக்கு பத்தி கேட்கிறாங்க? கடந்த மாதத்தில் அப்படி கிடைக்கும் போது 30ஆல பிரிக்கணுமா, அல்லது கடந்த நாள்ல எடுக்கப்பட்ட அந்த 10 நாளால பிரிக்கணுமா? இதால 10 சார். 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சீங்கன்னா 10ஆல பிரிச்சா சைபர் இல்லாம போகும். 370 10ஆல பிரிச்சா சைபர் இல்லாம போகும். சைபர் வெட்டப்படுமா, இல்லாட்டி 10ஆல பிரிக்கிறாங்களா? 10ஆல பிரிச்சிரு. 10ஆல பிரிக்கிறான். யாராவது உங்களுக்கு சைபர் வெட்டணும், இதையும் வெட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸ் பேஸ்ட் ஆஃப் 10 அவங்களுக்கு போறது. பண்ணிட்டா? அப்ப எத்தனை பாகம் வந்திக்கும்? எத்தனை விட இருக்கு? இடைய எவ்வளவு வந்திக்கும்? 37 சொல்லி வந்திக்கும். எத்தனை பேருக்கு இந்த விட கிடைச்சு? 37. 37 எத்தனை பேருக்கு கிடைச்சது? ஷம்ஹா கிடைச்சா? ஓ சார். 18வது கேள்வி. கேள்வி ஒரு வாசிங்க. உள்ள ஒன்று உள்ளேயோ கொடியனோ வாசிங்க. யாரு வாசிக்க போறது? சார் நான் வாசிக்கவா? அம்ரா வாசிங்க. அம்ரா. உருவில் AOB சமன் COD எனின் சமனான வேறு ஒரு கோணச்சோடியை தருக. ஏஓபியும் ஈசி. இருங்க நான் கேட்கிறேன். உங்களுக்கு படிக்கிற விளங்குது தானே? எல்லா கிளாஸும் வந்தாங்களுக்கு விஷயம் ஓகே தானே? நான் படிச்சாரு பிரச்சனை ஒன்று இல்லையே. கண்டினியூஸா கிளாஸ் வந்து எல்லாருக்கும் ஓகே தானே? இங்க படிச்சாரு ஸ்பீடா இருக்கா? இல்ல சார். இதோட ஸ்லோ கஷ்டம் சரிதானே? நல்ல ஸ்லோவா தான் கொண்டு போறேன். இப்ப நீ கோணம் மட்டும் எப்படி உருவாகுதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் விளக்கம் சொல்லிதான் போறேன். சும்மா விட மட்டும் எழுது இல்ல, விளக்கம் சொல்றேன் தானே? உச்சி உண்டிஜி. விளையல உச்சி உண்டிஜி.
ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் இருக்கிற விளக்கம் சொல்லிட்டு போறது ஓகே தானே? இல்லாட்டி விட மாட்டோமா உங்களுக்கு எழுதணும்? விளக்கம் சொல்லிதாரு சார். விளக்கம் சொல்லாம சொன்னா விளங்காது என்னன்னு சொல்லி. சரியா? இப்ப எப்படி ஒரு கோணம் உருவாகும் தான் கேள்வி. முதலாவது கேள்வி, கோணம் என்றால் என்ன? கோணம் ஒன்று எப்படி உருவாகுது? யாருக்கு தெரியும்? ரெண்டு புயங்கள் சேர்வுத்தானே. சிம்பிளா நமக்கு விளங்குற மாதிரி சொல்லுவோம். நம்மளோட பாசையில சொல்ல போனா ரெண்டு கோடுகள், நேர்கோடு. 2 கோடு. ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது இடையில என்ன உருவாகும்? இடையில கோணம் உருவாகும். அப்ப இதுல வந்து சொல்றாங்க, இதுல மொத்தம் எத்தனை கோடுகள் அப்படின்னே இது? மொத்தம் 1 2 3 4 கோடுகள். முதல் கேள்வி நான் கேட்டேன். ரெண்டாவது கேள்வி என்னண்டா, இதுல உள்ள கோணங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் எழுதுங்க ஆகும். இதுல உள்ள கோணங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் எழுதுங்க ஆகும். சரி, ஏஓபி ஒரு கோணம். நான் ஒன்று எழுதிட்டேன், நீங்க ஒன்று சொல்லுங்க. BOC. பிஓசி பேங்க் ஆர்டர் இருக்கு. பிஓசி எழுதியாச்சு. அடுத்து சிஓடி. அடுத்து பிஓசி வேற DOA. குட், படிக்கிறீங்க. அடுத்து ஏஓடி. மொத்தம் இவ்வளவுதான் வரும். இதை விட்டு வேற ஏதாவது வருமா? எனி ஐடியாஸ்? இவ்வளவுதான் வரும். இப்ப நல்லா பாருங்க, இவன் சொல்றான் இந்த கோணமும் இந்த கோணம் எப்படி இருக்குமா? இப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க பதில் உண்டு. யாராவது ஒரு ஆள் வாங்க. யாரு? சம்ஹா வாரா? சம்ஹா இங்க வாங்களேன். சம்ஹாய்க்கா இல்லாட்டி வேற ஒரு ஆள் வாங்க. ஓ சார். நீங்களே சரி. சம்ஹா வந்து இப்ப சம்ஹாட்டே கேட்கறேன். சம்ஹாட்டே 50 ரூபாய்க்கு, என்னட்டே 50 ரூபாய் இருக்கு. சம்ஹாட்டே 50 ரூபாய் இருக்கு, என்னட்டே 50 ரூபாய் இருக்கு. சம்ஹாட்டையும் நான் 20 ரூபா கொடுக்குறேன், நானும் ஒரு 20 ரூபா எடுத்துக்கொள்றேன். அப்ப என்னட்ட எவ்வளவு வைக்கும், சம்ஹாட்டை எவ்வளவு வைக்கும்? 70. இல்ல, திரும்ப வழியா கேளுங்க. கேள்வி வழியா கேட்டுக்கொள்ளுங்க. என்னட்ட 50 ரூபா, என்னட்ட 50 ரூபா. அமைதியா இங்கோ முதல்ல சொல்ல விடுங்க, என்ன செல்றேன்னு கேளுங்க தலையில. என்னட்ட 50 ரூபாய், சம்ஹாட்ட 50 ரூபாய் இருக்கு. நான் காசு பெட்டிகளில் இருந்து சம்ஹாக்கு 20 ரூபாயும் எனக்கு ஒரு 20 ரூபாயும் எடுத்துக்கொள்றேன். இப்ப என்னட்ட எவ்வளவு இருக்கும், சம்ஹாட்ட எவ்வளவு இருக்கும்? 2 பேர்ட்ட 70 ரூபா சார். 2 பேரும் 70 ரூபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப 50 ரூபாயும் 50 ரூபாயும் எப்படி இருந்துச்சு, சமனாயிருச்சா இல்லையா? 50 ரூபாயும் சமனா இருந்துச்சு ரெண்டு பேர்த்தையுமே. சரியா? நான் ரெண்டு பக்கமும் ஒரே பெருமதியை கூட்டுறேன், இங்கேயும் இங்கேயும் ஒரே பெருமதியை கூட்டுறேன். அப்ப பெருக்கு தொகை கூட்டி வர்ற பெருமதி மாறுமா? இல்ல சார். இங்கேயும் 70. இப்ப இதே விஷயம்தான் இந்த இதுலயும் வரப்போகுது. இதே விஷயம் தான் இதுலயும் வரப்போகுது. இப்ப இந்த நான் சொல்றத பாருங்க, ஏஓசி அப்படின்ற கோணம், ஏஓசி அப்படின்ற கோணம் யாரையும் யாரையும் கூட்டுனா உருவாகும். ஏஓசி அப்படின்ற கோணம் வெரி குட். ஏஓ பியையும் அதே மையத்தை கொண்ட, அதாவது கோண மையத்தை கொண்ட ஏஓ சாரி டிஓ சிஐ. இது எல்லாரும் வளைச்சது எழுதுனது. ஏஓசி சொல்ற கோணம் இவரையும் இவரையும் கூட்டினா தானே வரும். அது ஓகே எல்லாருக்கும்? இப்ப அடுத்தது எழுதுறேன். சரியா? அடுத்தது பிஓடி கோணம். பிஓடி கோணம் யாரை யாரை கூட்டினா வரும் சொல்லுங்க. பிஓடி கோணம் பிஓடியையும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஓபியும் சிஓடியும் எப்படி சமனா சமன் இல்லையா? இவரும் இவரும்
அப்ப சமகாட்ட இந்த காசும் என்னுடைய இந்த காசும் சமன் தானே. அப்ப அந்த சமனான காசோட இந்த காசும் இந்த காசும் சமன். சமகாட்ட இந்த காசு இது, என்னுடைய காசு இது, ரெண்டோடையும் சரிசமனான பிஓசி. பிஓசின்னா அந்த 20 வச்சுக்கொள்ளுங்க. அந்த 20 கூட்டும் போது வர்ற தொகை மாறுமா? ஏஓசியும் பிஓடியும் திரும்பியும் சொல்லையா? திரும்பியும் சொல்லையா? தேவையில்லையா? வழியா பாருங்க, திரும்ப ஒருக்கா சொல்றேன். இப்ப ஏஓசின்ற கோணம் ஏஓபியையும் பிஓசியையும் கூட்டினா வருது. சரி, பிஓடின்ற கோணம் பிஓசியையும் சிஓடியையும் கூட்டினா வருது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவரும் இவரும் சமன்ட்டு ஆல்ரெடி அவனே சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் அந்த 50 ரூபா தான், இதுவும் அந்த 50 ரூபா தான். சமகாட்டின் 50 ரூபா, என்னுடைய 50 ரூபா. இப்ப நான் காசுப்பட்டியில இருந்து பிஓசின்னு சொல்ற ஒரு 20 ரூபாய் எடுக்கிறேன். அதே போல இங்கேயும் நான் 20 ரூபாய் சேர்க்கிறேன். அப்ப ரெண்டையும் கூட்டும் போது வார பெருமதிகள் மாறுமா? இல்ல. மாறும். அப்ப இதுவும் எப்படி இருக்கும்? கட்டாயம் இப்ப சமனா இருக்கு. அப்ப சமனான கோணங்கள் என்ன? சமனான கோணங்கள்ன்ற பேர் சொல்லுங்க. ஏஓசி கோணமும் பிஓடி கோணம். சரியா? எல்லாரும் விளையாடிட்டீங்களா? அழகா விளையிச்சு எல்லாருக்கும். இப்ப நீங்க நீங்க ஏன் சில நேரத்துல உங்களுக்கு புதுசா இருக்கு, இப்படிலாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? விஷயத்தை உதாரணமா சொல்லி இப்படி படிச்சிருக்கீங்களா? எஸ். இப்படி படிச்சிருந்தா இது படிக்கிறது லேஸ். உதாரணத்தை நம்ம சிம்பிளா எவ்வளவுக்கு மாத்திரமோ அவ்வளவுக்கு லேஸ். உதாரணத்தை படிச்சு விடையும் செய்யலைன்னு சொன்னா வேலை. சரியா? எழுதி முடிச்சுட்டா சொல்லுங்க. அடுத்தது போமா? அடுத்தது போமா? 19வது மொமெண்டா சொல்லுங்க. 19 போமா? ஓகே சார். எக்ஸ் அப்படின்னு சொல்றது அரைவாசியாம், y அப்படின்னு சொல்றது 4ஆம், 4x சக 2y. இப்ப இந்த இதுல படிக்கிறீங்கன்னு இது வந்து ஒருங்கமை சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி நீங்க 11ஆம் ஆண்டு எக்ஸாம் வரைக்கும் இதை படிப்பீங்க. சரியா? 11ஆம் ஆண்டு எக்ஸாம் வரைக்கும் இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் பாடம் வந்து கொண்டேக்கும் வேற வேற விதத்துல. இப்ப இதுல விடையை காணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பெருமானத்தை காண்கண்டா அந்தந்த இடத்துல அவரை என்ன செய்யணும்? பிரதியீடு செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிரதியீடு செய்யணும். சொல்லுங்க. பிரதியீடு. 4 எக்ஸும் என்ன செய்யும்? 4 எக்ஸும் பெருக்கப்படும். 2ம் வையும் பெருக்கப்படுது. வைக்க போறா 4. அப்ப இங்க 2 2ஆல பிரிச்சா ஒரு முறை, 4 2ஆல பிரிச்சா 2 முறை. 2 2 சக 4 8 கூட்டினா விட எத்தனை வந்திக்கும்? 10. விட எத்தனை வந்திக்கும்? 10. இது எழுதி முடிங்க. இதுல எல்லாம் பெருசா விளக்கம்லாம் இல்ல, ஜஸ்ட் பிரதியிடல் தான். சும்மா பிரதிட்டீங்கன்னா விட வரும். பெரிய கஷ்டம் இல்லை உங்களுக்கு 90 95 எடுக்கிறது எல்லாம். நீங்க ஒழுங்கா கேள்வி செஞ்சீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் அப்படியே வரும் உங்களுக்கு. எல்லாரும் பிரிண்ட் எடுத்து தானே இருக்கீங்கண்ணா? பிரிண்ட் எடுக்காம வானத்தை பார்த்துட்டு இருக்க வேணாம்.
இப்ப ஆள்கூறுகள் அப்படின்னு சொல்லும் போது ஆள்கூறுகள் எழுதுற முறை எல்லாம் நான் ஃபுல்லா படிச்சிருவேன் விரிவா உங்களுக்கு பின்வரும் நாட்கள்ல. இப்போதைக்கு அதை எப்படி காண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆள்கூறுகள் எப்பயும் எழுதும் போது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் ஆள்கூறு கமா y ஆள்கூறுன்னு எழுதுவோம். எப்படி எழுதுவோம் சொல்லுங்க? ஆள்கூறு எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு. கமா y ஆள்கூறு. கமாவும் போடணும் பிராக்கெட்டும் போடணும். சரியா? அது எப்படி ஒரு புள்ளியை குறிச்சு நம்ம ஆள்கூறை காண்றது அப்படின்னா, முதல்ல எக்ஸுக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் வைக்கு போய் பாரு. சொல்லுங்க. முதல்ல எக்ஸுக்கு வந்து பாரு, சொல்லுங்க. முதலாவது எக்ஸுக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் முதலாவது எக்ஸுக்கு வந்து பாருங்க. எக்ஸ்ல எத்தனை போட்டிருக்கு நம்பர் நமக்கு? 2. ஏ அப்படின்ற ஆள்கூறு, ஏ என்ற புள்ளியிட ஆள்கூறு. முதலாவது எக்ஸுக்கு வந்து பாருங்க எத்தனை? 2. அதே போல அப்படியே வைக்கு போய் பாருங்க எத்தனை? 3. ஈஸியா இல்லையா இது எழுதுறது? ஈஸியா இல்லையா? கஷ்டப்பட்டு பார்க்காதீங்க. எக்ஸுக்கு போய் பாரு, வைக்கு போய் பாரு, விஷயம் முடிஞ்சு. அதே மாதிரி இவருக்கு சொல்லுங்க பாப்பா, இவருக்கு சொல்லுங்க பாப்போம். 1 - 3 பிழை. முதல்ல எக்ஸுக்கு போய் பாரு எத்தனை? மறை 2 வைக்கு போய் பாரு எத்தனை? 1 இப்ப விளங்கிட்ட ஆள்கூறு எப்படி பாக்குறேன் எல்லாருக்கும்? ஆள்கூறு எப்படி பாக்குற விளங்கிச்சா? சார் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, அழிச்சு போட்டு நம்ம பார்ட் 2க்கு போவோம். எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, பார்ட் 2க்கு போலாம். எல்லாரும் எழுதி முடிச்சா சொல்லுங்க. முடிஞ்சு சார். சரி, இப்ப இது அழிக்கியா? சரி சார். அழிக்கிறேன். இது எழுதினீங்க, இதை எழுதியாச்சு. சொல்லுங்க, எழுதாத வரைக்கிறா? எழுதாம சும்மா பார்த்துட்டு வேணாம். அடுத்த சொல்ற விஷயத்தை யாரெல்லாம் தமிழ்ல எழுதி வைக்கிறீங்க? சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தமிழ்ல எழுதி வைக்கிறார்கள். தெரியலையேன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எழுதுனது இல்லை. இனி என்ன செய்யணும்? இப்ப நான் இதுல ஆள்கூறு பார்க்க சொன்னதை நீங்க எப்படி தமிழ்ல எழுதி வைப்பீங்க? ஆள்கூறுகள் பார்க்கறத என்ன எழுதி வைப்பீங்க? முதல்ல எக்ஸ பார்க்கணும், ரெண்டாவது வைய பார்க்கணும். அப்படின்றத எழுதி வைக்கணும் தமிழ்ல. அப்பதான் இன்னொரு முறை பேப்பர் எடுத்து பார்க்கும்போது விளங்கும். இப்ப நீங்க வெறுமனே அம்புக்குறி போட்டுட்டு இன்னொரு மாசத்தால பார்த்தா விளங்குமா? விளங்குமா? சொல்லுங்க. விளங்காது. சரியா? சரி, அடுத்து பார்ட் 2. யார் வாசிக்க போறது பார்ட் 2? புதிய ஆளா? என்ன பேர் உங்களோட? பேர் என்ன பிள்ளைட? டக்குன்னு வரணும், டைம் மிஸ் ஆக கூடாது. ரெஷ்மா சார். ரெஷ்மா தானே? ரெஷ்மாவா ரெஷ்மா? ரெஷ்மா. சரி, அப்ப இங்க ஒரு விபரம் தரப்பட்டிருக்கு. விபரம்ல வந்து தமிழ் மீடியம், அதே போல இங்கிலீஷ் மீடியம், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தந்துருக்கு. 12, 18, 6. சரி, இவ்வளவு தரப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு நம்ம செய்யணும். சரி, கேள்வி வாசிங்க. வகுப்பு ஒன்றிலுள்ள மாணவர்கள் பற்றிய விவரம் அருகிலுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. தமிழ் மொழி மூலம் கற்கும் ஆண் மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் என்ன சதவீதம்?
கவரேஜ் இல்லையா உங்களுக்கு? இயர்போன் எதுவும் போட்டீங்கன்னா கலட்டி போட்டு வாசிங்க. அரிப்பா என்ற கவரேஜ் இல்லாம கொஞ்சம் இருக்கு. இல்ல சார். என்ன கவரேஜ் இருக்கா பாருங்க எல்லாரும். சார் சரி சரி ஓகே. இந்த நாள் வாசிங்க. ரிஷ்மா கவரேஜ் இல்ல போல, அதான் இந்த வாசிக்கிட்டு விட்டு விட்டு கேக்குது. அப்ப கொஞ்சம் சவுண்டா வாசிங்க ஃபுல்லா, மைக்க பக்கத்துல வச்சு. வாசிக்கிறீங்களா இல்ல இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கையா? சரி இன்னொரு ஆள் வாசிங்க, புதிய ஆள் விடுறேன். வாசிக்க போறாலும் டக்குன்னு வாசிங்க. அன்மியூட் பண்றதும் ஓ பண்றதுமா இருக்காம எடுத்தா சரி வாசிக்கவா அப்படின்னு கேட்டு வாசிச்சு முடிங்க. விளங்கினா? வாசிக்கவா? அப்பதான் வாசிச்சால் மறுபடியும் வாசிக்க வேணாம், புதிய ஆள் வாசிங்க. புதிய ஆள் டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க, டைம் இல்ல, உங்களோட டைம் தான் போற. வாசிக்கவா சார்? ரஹ்னா வாசிங்க. ரஹ்னா. வகுப்பொன்றிலுள்ள மாணவர்கள் பற்றிய விவரம் அருகிலுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. தமிழ் Okay. மொழி தமிழ் வாசிங்க. மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் கற்கும் மாணவர்கள் வகுப்பிலுள்ள மாணவர்களின் என்ன சதவீதம்? வகுப்பில் உள்ள மாணவர்களின் என்ன சதவீதம் கேட்டிருக்கு. தமிழ் மொழி மூலம் கற்கிறார்கள். இப்ப வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல வகுப்பில் உள்ள மாணவர்கள் எவ்வளவு, இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீ 30. நல்லா பார்த்து சொல்லுங்க. 40 சார். 40 சார். அவன் கேட்ட அமைதி. தமிழ் மொழி மூலம் கற்கும் ஆண் மாணவர்கள், தமிழ் மொழி மூலம் கற்கிற ஆண் மாணவர்கள் எத்தனை பேர்? 12. வகுப்புல இருக்கிற மொத்தாக்கள்னு கேட்டா தமிழ் மொழி மூலம் மொத்தாக்கள்னு கேட்டிருக்கா, வகுப்பில் உள்ள மொத்தாக்கள்னு கேட்டிருக்கா? வகுப்பில் உள்ள வகுப்பில் உள்ள மொத்தாக்கள்டா. தமிழ் மொழி மூலம் கற்கிறார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12. 12 18 30. 30. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார்கள் 10. வகுப்பில் உள்ள மொத்தாக்கள் எத்தனை? 40 சார். இந்த 40 எடுத்து விளங்கி எல்லாருக்கும் வகுப்பில் உள்ள மொத்தாக்கள் அப்படின்னு சொல்லும் போது இது ஓகேயா? வடிவ மேல இப்ப நீங்க யோசிக்கலாம், சார் எங்க ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தனியே வச்சுக்காங்க, அப்படித்தானே? இங்கிலீஷ் மீடியம் தனியே உங்களோட வகுப்புக்குள்ள இல்லையே? ஓ சார். சில ஸ்கூல்ல உங்களோட வகுப்புக்குள்ள இருப்பாங்க, ஆனா இங்கிலீஷ் மீடியம் அந்த பாடங்களுக்கு மட்டும் போவாங்க, அப்படித்தானே? சரியா சொல்றது? ஆமாம் சார். இப்ப மேல கேள்வியில தெளிவா சொல்லிருக்கு பாருங்க. வகுப்பொன்றில் உள்ள அத சந்தி பிரிச்சு சொல்றது தெரியுமா? சந்தி பிரிச்சு சொல்ல தெரியுமா வசனத்தை? வகுப்பொன்றில் உள்ளன்னா என்ன அர்த்தம்? வகுப்பு ஒன்றில் உள்ள. அப்ப இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியாக்களும் எந்த வகுப்புல இருக்காங்க? ஒரே வகுப்புக்குள்ளதான் இருக்காங்க. இப்படி கேள்வியை வாசிக்கும் போது நீங்க தெளிவா வாசிச்சா மட்டும்தான் இதுல கன்ஃபியூஷன் வராது. அடுத்தது எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பெர்சன்டேஜ் காண்றது, சதவீதம் காண்றது அப்படின்ற ஒரு சிம்பிளான விஷயம். சதவீதம் எப்படி காணுவோம் அப்படின்னு சொன்னா, டோட்டலுக்கு மேல, சரியா? என்ன டோட்டல் அமைக்கலாம், எதை குறிப்பிட்டு சொல்றாங்களோ அதுல டோட்டலுக்கு மேல குறிப்பிட்ட எண்ணிக்கை யார சொல்றாங்களோ அவர் போடுவோம். இப்ப இதுல வந்துட்டு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைன்னா 40. தமிழ் மீடியம் படிக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட யார குறிப்பிட்டு சொல்றாங்களோ அவர் எண்ணிக்கை. தர எத்தனைக்கு பாக்குறது? 100க்கு பாக்குறது. அப்ப இதுல மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் 40. அதுல அந்த குறிப்பிட்ட தமிழ் மீடியம் ஆகல எத்தனை பேர்? தமிழ் மீடியம் பாய்ஸ் 12 பேர். தர 100. 10ஆல இதை பிரிச்சா 0 வெட்டுப்படும். இந்த 10 இந்த 10ஆல பிரிச்சா அங்கால 4ஆல பிரிச்சா ஒரு முறை, 12 4ஆல பிரிச்சா 3 முறை. 3 தர 10 எத்தனை பெர்சன்டேஜ்? 30%. எத்தனை பேருக்கு இந்த விட வந்துச்சு? வெரி குட்.
மாறி போட்டீங்களா? எத்தனை பேர் 30 மேல் 12 போட்டு செஞ்சீங்க? நான் வாய் சார். கொஞ்சம் சொல்லுங்க. நான்கு அதுல என்ன வெக்கமைக்கு? பிளவுறது தானே, மனுஷன் பிளவுட்டு தானே வாழணும். இது என்னடா சரியா? இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த சொல்லுங்க. ரெண்டாவது வாசிங்க. ரெண்டாவது யார் வாசிச்சது? ரத்னா. ரத்னா வாசிங்க. வகுப்பிலுள்ள ஆண் மாணவர்கள் வகுப்பிலுள்ள மாணவர்களின் என்ன சதவீதம்? சிம்பிள் விஷயம். முதலாவது வகுப்பில் உள்ள ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 12 மாறும் 18. கேர்ள்ஸ் எண்ணிக்கை 22. இது ரெண்டையும் கூட்டினால எத்தனை வரும் நமக்கு கரெக்டா? இந்த 40 கிடைக்கும். அப்ப வகுப்பில் உள்ள ஆண் மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தான் என்னது? மொத்த எண்ணிக்கை 40 கண்டு வச்சுட்டாங்க. அது ஆண் மாணவர்கள் எத்தனை பேர்? 18. தர 100. 40 10ஆல பிரிச்சா இந்த சைடு வெட்டுப்படும், 100 10ஆல பிரிச்சா இந்த சைடு வெட்டுப்படும். சரியா? 4 2ஆல பிரிச்சீங்கன்னா 2 முறை, 10 2ஆல பிரிச்சா 5 முறை, மறுபடியும் 2 2ஆல பிரிச்சா 1 முறை, 18 2ஆல பிரிச்சா 9 முறை. 9 5 45. 5%. 45%. சரியா? சிம்பிள் கேள்வி. ஈஸியா விட எழுதலாம், ஈஸியா நீங்க ஏ எடுக்கலாம். நீங்க ஒழுங்கா கிளாஸ் வந்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஏ ஒன்று வரும். அதுக்கு ஒழுங்கா கிளாஸ் வருவீங்களா? ஆண்டாப்பா. ஒழுங்கா கிளாஸ் வந்தா ஏ ஷுவர் நான் சொல்லுவேன். ஒழுங்கா கிளாஸ் வந்தீங்கடா. அடுத்த நான் கிளாஸ் வர மாட்டேன், சும்மா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஏ வருமான்னு கேட்டா, இப்ப நான் மட்டும் கேட்கிறேனே உங்களுக்கு நல்ல இது இருக்காண்டி. நான் இப்ப படிக்காம இருந்து போட்டு துவா செஞ்சா, அதாவது பிரார்த்தனை பண்ணா மட்டும் எனக்கு ஏ கிடைக்குமா? இல்ல. படிக்காம போயிட்டு எனக்கு எல்லா பாடமும் ஏ வரணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ வருமா எல்லா பாடத்தையும்? இல்ல. புரிஞ்சுதான் எல்லாருக்கும். படிச்சுட்டு தான் கேட்கும். வணங்கிட்டா படிச்சுட்டு எனக்கு என்ன கிடைக்கணும் அது வந்து சேரும். சரிதானே? கடைசி கேள்வி வாசிங்க. இதுல தமிழ் மொழி மூலம் கற்கும் ஆண் மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் கற்கும் மாணவர்களின் என்ன சதவீதம்? தமிழ் மொழி மூலம் கற்கும் ஆண் மாணவர்கள். தமிழ் மொழி மூலம் கற்கிற ஆண் மாணவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? 12. இப்ப வழியா பாருங்க. இந்த 30 பேர் அப்படின்றார்கள் யாரு? இந்த 30 பேர் அப்படின்றார்கள் யாரு? தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் படிக்கிறார்கள் தான் அந்த 30 பேர். இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஆண் மாணவர்கள் தமிழ் மீடியம் படிக்கிறார்கள் அவ்வளவு பேர் சேர்த்து 30. அதுல பாய்ஸ் 12, கேர்ள்ஸ் வந்து 18. என்ன சொல்லி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர். 6 பாய்ஸும் 4 கேர்ள்ஸும். அப்ப வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்ப அந்த கேள்வியில தமிழ் மொழி மூலம் கற்கும் மாணவர்கள், தமிழ் மொழி மூலம் கற்கிற மாணவர்கள் ஆண் மாணவர்கள் யாரு? எத்தனை பேர்? 12. தமிழ் மொழி மூலம் கற்கும் மாணவர்கள், தமிழ் மொழி மூலம் கற்கிறார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர். 30 மேல், அதாவது மொத்த எண்ணிக்கையின் மேல் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை தர 100. இவரை 10ஆல பிரிச்சா இந்த சைஃபர், இவரை 10ஆல பிரிச்சா இந்த சைஃபர் பார்ப்போம். 3ஆல 3 விட்டுனா 1 முறை, 12 3ஆல விட்டுனா 4 முறை. இப்போ 4 தர 10 எத்தனை எண்ணிக்கும்? 40. 40 சதவீதம். வெரி குட். இது விளையாச்சு எல்லாம் இருக்கும் அழகா. இது ஓகேயா? ஓ சார். அடுத்தது பி பார்ட். பி பார்ட் செய்வோமா? பி பார்ட் செய்வோமா? ஆம் சார். பி பார்ட் யார் வாசிக்க போறது? ஒரே வாசிச்சால் மரவா வாசிக்கிறதே இல்ல. புதுசா ஒரு ஆள் வாசிச்சீங்கன்னா தான் உங்களோட பெயர்களோ உங்களை பத்தி எனக்கு தெரிய வரும். அப்பதான் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இஷ்ரத் நதா வாசிக்க போறீங்களா?
வாசிங்க. மைக் ஆன் பண்ணியே கதைங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? தொலைக்காட்சி குருநகல் குருநாகல் எங்க? குருநாகல் கொல்கஹலஸ் கொல்கஹாவில். கொல்கஹாவில் எந்த ஸ்கூல்? கொல்கஹல அந்த சியம்பலாகஸ் கட்டுவ மதீனா ஸ்கூலா நீங்க? ஓ சரி, சரி. வாசிங்க. தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரி அவற்றிற்கு 20% லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் விலை குறிக்கின்றனர். பின்னர் 5% கழிவு வழங்கி ரூபாய் 45,600க்கு விற்கின்றனர். ஓகே, பாப்போம். சரியா? தொடர்ந்து பாப்போம். இந்த கேள்வி திரும்ப ஒரு வாசிப்போம். தொலைக்காட்சி பெட்டி வாங்கி ஒருவர் செய்யும், அதாவது வாங்கி விற்பனை செய்யறது அப்படின்னா பை பண்ணி அதை என்ன செய்வாரு? செல் பண்ணுவாராம். அப்படி செய்யும் போது அவருக்கு எவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு விலையை குறிக்கிறாராம்? செல் பண்ணும்போது 20% லாபம் வச்சு தான் விலையை குறிக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாராம்? பின்னர் எத்தனை சதவீதம் கழிவு வழங்குறாரு? 5%. 5% கழிவு வழங்குறார். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறது? விற்க போற. ஒருத்தர் என்ன செய்யறாரு? பொருட்களை வாங்கி விற்க போறாரு. வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட விலைக்குமே, அதை நம்ம எக்ஸ்ல வச்சுக்கணும். எப்படி? அவர்கிட்ட வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட விலையில தானே வாங்குவார். இப்ப நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு வியாபாரம் செய்றீங்கன்றா, சும்மா சொல்லுங்களேன், ஒரு 1000 ரூபாய் பொருள்ல வாங்கி கொண்டு வரீங்க, அதுக்கு ஒரு 20% லாபம் வச்சா எவ்வளவுக்கு வித்திப்பீங்க? 20 ரூபாய்க்கு. 1020 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கா? 1200. 1200 ரூபாய்க்கு வித்திப்பீங்க. விற்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? ஒரு டிஸ்கவுண்ட் ஒண்ணு போடுறீங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 5% டிஸ்கவுண்ட் என்ன செய்யணும்? 1200 தர 5/100 போட்டு கழிவு தொகையை காணுவோம். அதுக்கப்புறம் 1200ல இருந்து அந்த கழிவை கழிச்சு போட்டு மிச்சத்துக்கு தான் என்ன செய்வீங்க? அந்த பொருளை. சரிதான், இதான் நடக்கிறது. இப்ப இங்க நடந்த ஓர்டருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் மெதுவா ஒவ்வொன்றா காணும். சரியா? இந்த எக்ஸாம்பிள், சரியா? நான் உங்களுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா விளக்கம் கொடுத்தாரேன். எக்ஸாம்பிளுக்கு விளக்கம் தர வேண்டிக்காண்டி ரூபாய் 1000 ரூபாய்க்கு தான் அவர் வந்து என்ன செய்யறாரு? இந்த பொருளை வாங்குறாரு. அப்ப விற்கும் போது 20% லாபம் வச்சு விற்கிறாருண்டா எப்படி எழுதுவீங்க? 100க்கு 120. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அமௌண்ட் தர பெர்சன்டேஜின் 100. இதெல்லாம் நீங்க என்னோட தொடர்ந்து படிச்சீங்கன்னா நான் ஓலல் வரைக்கும் இதே சமன்பாடு தான் பாய்ப்பேன். அப்ப எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தாரு? 100க்கு 120 தர்றது. நான் ஸ்கூல்ல படிச்சதையோ உங்களோட எந்த கதையும் நான் கேட்கல. நான் இங்க கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வர்றாரு. எத்தனை சதவீதம் லாபம் அவர் கிடைக்கிற மாதிரி விற்க போறாரு? 20%. எல்லாரும் பதில் சொல்ல பழகுங்க. இப்ப இவரை 10 சுருக்குனா சைபர் இல்லாம போகும், இவரையும் 10 சுருக்கும், சைபர் இல்லாம போகும். இந்த சைபர் இல்லாம போகும், 10 சுருக்குனா இதையும் 10 சுருக்குனா இந்த சைபர் இல்லாம. அப்ப 100 தர 2 எவ்வளவு ரூபாய் அவர் லாபம் வச்சு விற்க போறாரு? ரூபாய் 200. 1000 ரூபாய்க்கு வாங்கினதை 200 ரூபாய் லாபம் வச்சு வித்தா எவ்வளவுக்கு அவர் வித்திப்பாரு? 200 ரூபாய்க்கு. 1200 ரூபாய்க்கு வித்திப்பாரு. இப்ப 1200 ரூபாய்க்கு விற்கும் போது எத்தனை சதவீதம் கழிவு வழங்க போறாரு அவரு? 5%. 5%. எல்லாரும் வாய திறந்துடாதீங்க. எத்தனை சதவீதம் கழிவு வழங்க போறாரு? 5%. 5%. 5%. அப்ப மறுபடியும் அதே சமன்பாடு தான். 1200 தர 5/100. 100 100ஆல சுருக்கணும் ஒரு முறை, 1200 100ஆல சுருக்குனா இந்த 2 சைபர் இல்லாம போகும். 12 தர 5 எவ்வளவு? ரூபாய் 60. 60. இவர் எவ்வளவுக்கு விக்கிறதுக்கு யோசிச்சிருந்தாரு? 1200 ரூபாய்க்கு. 60 ரூபாய் போன மிச்சம் எவ்வளவு? ரூபாய் 1140. இந்த விலைக்கு தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? விற்பனை செஞ்சிருப்பார். இந்த விலைக்கு தான் என்ன செஞ்சிருப்பாரு? விற்பனை செஞ்சிருப்பார். இப்ப இதுல வந்துட்டு சமன்பாட்டுல 2 வகையான சமன்பாடுகள் இருக்கு. சரியா? நான் உங்களுக்கு எழுதி தரேன்.
உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. இப்ப டிரெக்டா இந்த 1200 காண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அமௌண்ட் தர சரியா பெர்சன்டேஜ் எத்தனையை கூட்டணும் சாரி அமௌண்ட் தர 100ஓட பெர்சன்டேஜ் கூட்டணும் கீழ் 100 சரியா எப்படி எது காண்றதுக்கு இதை காண்றதுக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அமௌண்ட்டுக்கு பதிலா 1000 தர 100 கூட்டினா எத்தனை 20ஓட 100 கூட்டினா 120 கீழ் 100. இந்த ரெண்டு சைபரை போட்டுட்டு பெருக்குனீங்கன்னா டிரெக்டா இந்த விட கிடைக்கும். சரியா சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கழிவுக்கான சமன்பாடு எப்படின்னு சொன்னா 100ல இருந்து இங்க கூட்டணுமே இலாபம் அப்படின்ற போது கூட்டணும். கழிவு அப்படின்னா என்ன செய்யணும் 100 கழித்தல் பெர்சன்டேஜின் கீழ். இப்ப அவர் எவ்வளவுக்கு அந்த விற்பனைக்காக காசை கொண்டு வந்தாரு 1200 ரூபாய்க்கு தான் விற்க போறாரு. இப்ப பெர்சன்டேஜ் எவ்வளவு கழிவு 5 வீதம் 5 போனா 100ல 5 போனா 95. இந்த ரெண்டு சைபர் இவரை 100ஆல பிரிக்கலாம் இவரை 100ஆல பிரிக்கலாம். 12 தர 95 போட்டீங்கன்னா என்ன வந்தீங்க உங்களுக்கு கன்ஃபார்மா 1140 வந்தீங்க. எத்தனை வந்தீங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் ரூபாய் 1140. திரும்ப சொல்றது சொல்லாதவங்க சொல்லுங்க எவ்வளவு வந்தீங்க 1140. 1140 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. சரிதானே? அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடுகள் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எழுதி காட்டினாங்களான்னு தெரியல. இது உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். ஆனா எழுதி வச்சுக்கணும். இது லாபம் காண்றதுக்கு இது கழிவை காண்றது. கழிவுனா டைரக்டா கழிவு இல்ல கழிவுக்கு பிறகு வர்ற தொகையே கண்டுருவோம். எப்படி கழிவுக்கு பிறகு இப்படி நம்ம கழிச்சுட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா நமக்கு விடையே வந்துடும். யோசிக்கவே இல்லை. வேணா நீங்க பெருக்கி பாருங்க இந்த விட வருதா இல்லையா பெருக்கி பாருங்க தேவையான வருதா 12 தர 95 போட்டு பாருங்க சும்மா அந்த விட வரும். கஷ்டமா இது ஆண்டாப்பா. சரி இப்ப இந்த கேள்விக்கு நம்ம விட செய்ய போறோம். சரியா இந்த கேள்வியில அவர் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை விற்பதற்கு குறித்த விலையை காண்கன்னு சொல்லி இந்த கேள்வி வந்து ரிவர்ஸ்ல போகுது. அவர் 5% கழிவு வழங்கி எவ்வளவுக்கு வித்தாராம் ரூபாய் 45,600. 45,000 ரூபாய் 45,000 வழங்கணும். சரி இப்ப நமக்கு இந்த விட தெரியும். சரியா இந்த விட தெரியும் அப்படின்னு சொன்னா வழியா பாருங்க இந்த இருக்கு சமன்பாடுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதான் சமன்பாடு. உங்களுக்கு சமன்பாடு அப்படி எதுவும் சொல்லி தந்தாங்களா யாராவது நாளைக்கு மாதிரி அமௌண்ட் போட்டு ஈஸியா வச்சுக்கோங்க. அதை எங்கேயும் யூஸ் பண்ணலாம். பிள்ளையெல்லாம் போட வேணாம். பிள்ளையாரும் போடுறாங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் வாசிக்கிறது ஏன் அர்த்தம். சரிதானே? இப்ப நான் நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு இதுல என்னெல்லாம் தெரியாது. இப்ப நான் கேக்குறேனே இப்ப நான் போடுறேன் பாருங்க ஆர்டருக்கு இந்த 45,000 ரூபாய் காசு எப்படி வந்துச்சுன்னே தெரியுது உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிள் விளங்கிச்சா எல்லாருக்கும்? இந்த எக்ஸாம்பிள் விளங்கிச்சா எல்லாருக்கும்? 45,200 தானே? விளங்கல 45,200 தானே? கேக்குறேன் கேளு மறுபடியும் சொல்லுங்க. 45,000 ரூபாய் நீங்க தெளிவா சொன்னீங்க. 45,600 ரூபா சார். 45,600 40,600. அப்ப இந்த அடிப்படையில பாருங்க இதுல தரப்பட்டிருக்கிறது இந்த தொகை தெரியுமா இல்லையா வித்த தொகை தெரியுமா தெரியாதா தெரியும். இந்த சதவீதம் வருமா வராதா நமக்கு 100ல இருந்து கழிச்சா 100ல இருந்து 5 கழிச்சா வருமா வராதா இது தெரியுமா நமக்கு 20% லாபம் வச்ச பிறகு எவ்வளவுன்னு சொல்லி இது தெரியுமா இங்க தெரியுமா இல்ல சார் இங்க தெரியாது. அப்ப நமக்கு இந்த கேள்வியில வழியா பார்த்து கொடுங்க. நான் அழகா சொல்லி தரேன். அமௌண்ட் தர சரியா 100ல இருந்து பெர்சன்டேஜா கழிக்க போறோம். 100 சமன் அந்த கழிவின் பின் விற்பனை விலை.
இது எவ்வளவுன்னு சொல்றாங்க? கழிவின் பின் விற்பனை விலை 45,600 ரூபாய். ரூபாய். எல்லாரும் பதில் சொல்ல பாருங்க. ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சரியா? அப்ப இது நமக்கு தெரியும். அடுத்தது 100 கழித்தல் 5. 100 கழித்தல் 5. 100ல 5 போனா எத்தனை? 95. 5க்கு 100. இது தெரியுமா லாபத்துக்கு பிறகு எவ்வளவுன்னு சொல்லி? 20% லாபம் வச்ச பிறகு எவ்வளவு விற்பனை விலைன்னு சொல்லி தெரியுமா நமக்கு? அதாவது இந்த 1200 வந்தது எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா? மேலே அவன் தந்த கேள்வியில இல்ல சார். தெரியாது. சரியா? அவனும் கேள்வியில என்ன கேட்டிருக்கான்? விற்பனை விலையை தானே காண சொல்லி முதலாவது. விற்பதற்காக குறித்த விலை. விற்பதற்காக குறித்த விலை தான் இந்த இருக்கு. அப்ப எதை கண்டா போதும்? இதை கண்டா போதும். இதுக்குத்தான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இங்க கீழே பிரிச்சிட்டு இருக்கிறது அங்க போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். இங்க பெருக்கிட்டு இருக்குது அங்க போய் பிரிபடும். இதைத்தான் உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்லையா? 45,600 எழுதி தலைகீழா போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ஓமா இல்லையா? பாருங்க. அப்படியே சொல்லி தலைகீழா போடுங்க. பெர்சன்டேஜ் அழிச்சு போட்டு தலைகீழா போடணும். அப்ப இது உண்மையில எப்படி வந்துச்சுன்னு விளங்குச்சா? இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்ததுல புரிதல் கூடயா? இதுல புரிதல் கூடயா? சொல்லுங்க. எதுல புரிதல் கூட? சும்மா தலைகீழ போடுறேன்னு சொன்ன விஷயமா அல்லது உண்மையில என்ன நடக்குன்றத பாத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் வெட்டி சொல்லுங்க. 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா எத்தனை முறை வரும்? இவர் 5ஆல பிரிச்சா ஒரு முறை 19 முறை வரும். 5ஆல பிரிச்சா. இவர் 5ஆல பிரிச்சா 20 முறை வரும். 19ஆல இதை சுருக்கேடுமா? 19ஆல இவரை சுருக்குனா 2 முறை 24. பாருங்க. 456 19ஆல சுருக்குனா இருபத்தி 24 முறை வந்துச்சா? 24. அப்ப 24 இங்கால ஒரு 2 சைபர், இங்கால ஒரு சைபர். அப்ப 3 சைபர் மொத்தம் இருக்கு. 3 சைபர் அப்படியே வைப்போம். 24 2ஆல இருக்குன்னா 48. அப்ப ரூபாய் 48. அங்கால மொத்தம் எத்தனை சைபர் சேர்க்கணும்? 3. அப்ப அமௌண்ட் இவ்வளவுதான் விட வந்து. சரியா? இந்த சமன்பாடு புதுசா இருக்கு. ஆனா நல்ல உபயோகமான சமன்பாடா இல்லையா? கழிவின் பின்னான்றதுக்கான இதை எழுதி வச்சு கொடுங்க. சரியா? அப்ப இந்த 48,000 எந்த சமன்பாடை போட விட கிடைச்சிருக்கும்? இந்த 48,000 நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எதை போட்ட விட கிடைச்சிக்கும்? இத போட்டு கிடைக்கிற விட தான் இது 48,000. அப்படின்னு என்ன அர்த்தம்? லாபத்தோட சேர்த்துதான் இந்த காசிக்கு. இந்த 48,000 ரூபாய் எத்தனை சதவீத லாபத்தோட சேர்த்து இருக்கு? சொல்லுங்க பாப்போம். 20% லாபம் வச்சு அவர் விற்கிறதுக்கு எடுத்தாரு விலை. அதுதான் எவ்வளவு? 48,000 ரூபாய். அதுக்கு எத்தனை சதவீதம் கழிவு போட்டாரு? 5%. கழிவு போட்ட எவ்வளவுக்கு வந்துச்சு? 45,600. பணம் செஞ்சது 2ஆவது கேள்வி வாசிங்க. யார் வாசிச்சது? தொலைக்காட்சி பெட்டி ஒன்றிற்கு வழங்கும் கழிவை காண்க. கழிவை காண்க. கழிவை காண்கன்னு என்ன செஞ்சுக்கணும்? இப்ப நம்ம 48,000ல என்னத்தை கழிக்கணும்? 48,000 குறிச்ச விலை. எவ்வளவுக்கு வித்தாரு? 45,600. கழிச்சா எவ்வளவு வந்துக்கும்? 2,000. கழிச்சிங்களா? பாருங்க. கழிச்சு சொல்லுங்க. சரியா வருதான்னு விட்டா சொல்லுங்க. நானும் சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரலாம். ஹியூமன் எரர் வரலாம். எழுதிட்டீங்களா? சிம்பிள் தானே இது? இது சிம்பிள் தானே? கேள்வி முதல்ல விளங்கி எடுங்க. ஒருத்தர் வாங்குறாரு ஒரு பொருளை. அதுக்கு 20% லாபம் வச்சு ஒரு விலையை குறிக்கிறார். அந்த 20% எப்படி லாபம் வச்சு வேற ஒன்று இப்படி கண்டு நம்ம கூட்டலாம், அல்லது டிரெக்டா காண்ற முறையிலையும் கண்டிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? மறுவா 5% கழிவு கொடுக்குறாரு. கழிவு கொண்டு இப்படி செய்யலாம்,
அல்லது இந்த மாதிரி செய்யலாம். நான் இதுல உங்களுக்கு 2 சமன்பாடு எழுதி காட்டுவேன். அப்ப கழிவுக்கு பிறகு வர தொகையை வச்சுக்கொண்டு ரிவர்ஸ்ல தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்ப இந்த தலைகீழா போட்டு பெருக்கிற சம்பந்தமே இல்லாம படிச்சு வைக்காம உண்மையான விஷயத்தை விளங்கி கொடுங்க. அப்ப இந்த சமன்பாடு தெரிஞ்சா சும்மா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இவரு தெரியாது, மிச்சம் எல்லாம் தெரியும், போடுவோம் விட கிடைக்கும். உங்களுக்கு கீழே அங்க கொண்டு போய் பெருக்கிறது, இங்க பிரிக்கிறதெல்லாம் கஷ்டமா? கீழே அங்க கொண்டு போய் பெருக்கிறது, இவரை கொண்டு போய் பிரிக்கிறதெல்லாம் இல்ல தானே? அப்ப புரிதல் கூடுதலா இருக்கு. சரியா? அடுத்த கேட்டு தான்டா கழிவு எவ்வளவு உண்டு? விற்கிறதுக்கு குறிச்சு வச்சு இந்த விலை இவ்வளவுதான். 20% லாபம் போட்டு விற்கிறதுக்கு குறிச்சு வச்ச விலை 48,000. அதுல 45,600 என்ன ஆயிட்டு தான் விற்கிறோம். அப்ப கழிவுன்றது 2,400 ரூபாய். சரி, மூணாவது அதான் வாசிங்க. அவர் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை கொள்வனவு செய்த விலையை காண்க. கொள்வனவு செய்த விலையை கேட்டிருக்கு. அப்ப நமக்கு தெரியும் இந்த இருக்கு சமன்பாடு. இதுல என்ன சமன்பாடு வருது சொல்லுங்க. அமௌண்ட் தர சமன்பாடு வருது சொல்லுங்க. அமௌண்ட் தர 100ஓட எத்தனையை கூட்டுவோம்? இங்க கழிப்போம், இங்க கூட்டுவோம். சமன் எவ்வளவு வரும்? இலாபத்துடன் சேர்த்த இலாபத்துடன் பொருளின் விலை. இலாபத்துடன் எழுதி வச்சுக்கணும். இலாபத்துடன் பொருளின் விலை அப்படின்னு என்ன அர்த்தம்? இலாபத்துடன் பொருளின் விலைன்னா சொல்லுங்க. அவரு வாங்கிட்டு வர்றது ஒரு காசுக்கு, அவர் வாங்கிட்டு வந்த ஒரு காசுக்கு அதுல விற்கிறது 20% சேர்த்து. அப்ப விற்கும் போது கிடைக்கிற காசு, அதாவது லாபத்தோட சேர்த்து இது செய்யற இந்த காசு தான் இங்க இருக்கு. விற்பனை செய்யும் போது லாபத்தோட சேர்த்து பொருள்ற விலை எவ்வளவு? இங்க பொருள்ற விலை எவ்வளவு? நம்ம போட்ட எக்ஸாம்பிள்ல பொருள்ற விலை 1000, லாபம் எவ்வளவு வச்சாரு? 200. அப்ப எவ்வளவு பொருள்ற விலை வந்துச்சு லாபத்தோட சேர்த்து? 1200. இங்க நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? லாபத்தோட சேர்த்து பொருள்ற விலை எவ்வளவுன்னு சொல்லி காட்டோம். 48,000. எல்லாருக்கும் விளங்குற விஷயம். ஆண்டாப்பா 48,000. நமக்கு 100ஐயும் பெர்சன்டேஜையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வரும்? பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்றாங்க? லாபம் 20. 100ஓட 20 கூட்டினா 120. 120 கீழ் 100. தர அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது, ஏண்டு போட்டுக்கொள்ளும். தேவையான நீங்க வேற எழுத்த போடலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ட்டுனா. இது எப்ப லாபத்தோட சேர்த்து வர்ற காசு, அதைத்தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு போட்டோம். சரி, இங்கேயும் வச்சு வெட்டுவோம். சைபராலோட, அதாவது 10ஆல பிரிச்சா சைபர் வெட்டப்படும், இங்கேயும் 10ஆல பிரிச்சா சைபர் வெட்டப்படும். 10ஆல கொண்டு அங்க போயிருக்கோம், 12ஆல பிரிப்போம். சரியா? அப்ப அமௌண்ட் சமன் 48,000 தர 10ஆல கொண்டு போய் பெருக்குவோம், 12ஆல பிரிப்போம். 12ஆல பிரிச்சா ஒரு முறை, 48 12ஆல பிரிச்சா 4 முறை. அப்ப எவ்வளவு வந்துக்கும்? ரூபாய் 4,000 தர 10 ரூபாய் 40,000. ரூபாய் 40,000 வந்துக்கும். வேணும்னு சொன்னா நீங்க ரிவர்ஸ்ல கேள்வி செஞ்சு பாருங்க. 40,000 போட்டு 20% போடுங்க, 8,000 வரும். அப்ப 40 8,000 சொன்னா 48,000. 48,000 திரும்ப 5% கழிவு போட்டீங்கன்னா 2,400 ரூபா வந்துக்கும். 2,400 ரூபாய் கழிச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த விட வரும். சரியா? இதான் அழகா பொறுமையா விஷயத்தை செஞ்சு. ஓகேயா? பொறுமையா நீங்க படிச்சீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கேள்வி, நல்ல நல்ல கேள்விகள் செய்யப்படும். சும்மா பபா கேள்வியில செஞ்சு உங்களுக்கு காட்டுறீங்க. சரி, அடுத்த கேள்வி போமா. அங்கால பக்கம் வைக்கிற அழிக்கானா? அடுத்தது போமா. சரி சார். சரி, அடுத்தது வாசிங்க புள்ள என்னதா? தொலைக்காட்சி பெட்டிகளை விற்பதனால் அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க. சரி, அதை எப்படி காணலாம் சொல்லுங்க பாப்போம். இப்ப தொலைபேசி பெட்டிய வாங்கிட்டு வந்த விலை எவ்வளவு? 40,000. 40,000. 40,000 தான் வாங்கிட்டு வந்தாரு. எவ்வளவுக்கு வித்தாரு? 20% லாபத்துடன். இல்ல, பிள்ளை. 45,600 45,600 ரூபாய் விற்கிறாரு. அப்ப எக்ஸ்ட்ராவா அவருக்கு எவ்வளவு காசு வருது? 5,600. 5,600. அப்படின்னா விற்பதன் போது கிடைத்த இலாபம் எவ்வளவு? 45,600 ரூபாய் விற்கிறாரு. எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தது?
40,000. அப்ப எவ்வளவு வரும்? ரூபாய் 5,600 தான் அவருக்கு கிடைச்ச லாபம். எவ்வளவு முதல் போட்டு 5,600 கிடைக்குது அவருக்கு சொல்லுங்க. 40,000. வெரி குட். 40,000 போட்டாரு. அப்ப டோட்டல் தொகை எவ்வளவு? 40,000. அதுல எவ்வளவு லாபம் கிடைக்குது? 5,600. 40,000 போடுறாரு, 5,600 லாபம். மறுபடியும் என்ன செய்யணும்? கட்டாயம் ரெக்கார்டிங் ஒரு முறை பார்த்து இது செய்யுங்க. அது ஜூம் ரெக்கார்டிங் தான் வரும். ஜூம் ரெக்கார்டிங் கிளியரா தான் இருக்கும். சரியா? கிளியர்ல எந்த குறையும் வராது நம்ம கிளாஸ்ல. மாஷா அல்லாஹ்னு சொல்லி. அப்ப 100ஆல 100 பிரிச்சா ஒரு முறை, இங்க 100ஆல பிரிச்சா இந்த 2 சைபர் இல்லாம போகும். மறுபடியும் இந்த 2 சைபர் வெட்டுப்படும். அதாவது வெட்டுப்படும் என்ன அர்த்தம்? இதுவரையும் 100ஆல பிரிக்கிறேன், இதுவரையும் 100ஆல பிரிக்கிறேன். இப்ப பேலன்ஸ் ஆகிக்கிற 56 4ஆல பிரிக்கணும். 56 4ஆல பிரிச்சா எத்தனை பெர்சன்டேஜ்? 14%. 14%. அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிங்க? 40,000 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவு லாபம் கிடைக்குது? 14% லாபம் கிடைக்குது. அதாவது 5,600 லாபமா காசு கிடைக்கும். இப்ப நீங்க கடைக்கு போகும்போது, இந்த பெருநாளைக்கு போகும்போது நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த டிஸ்கவுண்ட்ல எப்படி இருக்கு விஷயம்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட சல்வார் ஒன்று வந்து சென்ட்ரல் பாயிண்ட் டெக்ஸ்டைல் எங்க போனாலும் 2,500 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு விற்கி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவன் உண்மையிலேயே அதுக்கு எவ்வளவுக்கு வாங்கிப்பாங்க? 1,000 ரூபாய்க்கு 700 ரூபாய் அப்படிதான் வாங்கிருப்பாங்க. அதை வாங்கி அவங்க ஒரு லாபம் வச்சு மறுவா என்ன செய்வாங்க? டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு காட்டி தருவாங்க. தெரியுமா? ஆமா இல்லையா? இப்படிதான் நடக்குது. தெரியுமா? இந்த கடையில போட்டிருக்கோம், அந்த கடையில முதலாவது என்ன செஞ்சுப்பாங்க? ஒரு லாப பெர்சன்டேஜ் வச்சு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தான் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தருவாங்க. ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது இந்த லாஸ்ட் கொஸ்டின், 5வது பாத்தீங்க. 5% உள்ள கழிவை 10% அதிகரித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் எத்தனை சதவீதத்தால் குறையும்? அவருக்கு எத்தனை சதவீதத்தால் குறையுமா? அப்ப 5% இருக்கிறது, இப்ப எத்தனையா மாறுதான்? 10% மாறுதான். என்னன்னு செய்யலாம் இந்த கேள்வியை? 10% கழிவு வழங்கினார்னா முதல்ல எவ்வளவு காசு வரும்? 48,000 ரூபாய்க்கு தான் அவர் லாபம் குறிச்சு பொருளை வச்சிருந்தாரு. 48,000 ரூபாய் குறிச்சு தான் என்ன செஞ்சிருந்தாரு? லாபத்தோட சேர்த்து விற்கிறதுக்கு யோசிச்சு வச்சிருந்தாரு. அதுல இப்ப 5% இல்ல 10% வந்து வைக்கிறாராம். 10% எவ்வளவு காசு இல்ல கழிவு கொடுத்துருப்பாரு? 10ஆல பிடிச்ச இந்த சைபர், இவரை 10ஆல பிடிச்ச இந்த சைபர், இவரை 10ஆல பிடிச்ச இந்த சைபர், இவரை 10ஆல பிடிச்சா அப்ப எவ்வளவு நிற்கும்? ரூபாய் 4,500. என்ன வழங்கிப்பாரு? என்ன வழங்கிப்பாரு? வழங்கிப்பாரு. அப்ப அவர் எவ்வளவுக்கு வித்திப்பாரு? 48,000 ரூபாய்க்கு வாங்கி 48,000 விற்கிறது யோசிச்சாரு. அதாவது லாபத்தோட சேர்த்து 20% லாபம் வச்சு 48,000 ரூபாய்க்கு தான் விற்க யோசிச்சது. ஆனா 4,800 ரூபாய் இப்ப கழிவு கொடுத்தா மிச்சம் எவ்வளவு காசு வரும்? அவர் விற்கிற காசு முன்னை எவ்வளவுக்கு வித்தாரு? எப்படி? 5% வச்சு. இப்ப 10% கழிவு கேட்கிறாங்க சொந்தக்காரர்கள் யாரோ கூட. அப்ப எவ்வளவு நந்திக்கும்? எவ்வளவுக்கு வித்திப்பாரு? 4,300 ரூபாய். 4,300 ரூபாய். 48,000 ரூபாய் பொருள்ற விலை 43,200. 43,200 ரூபாய்க்கு வித்திப்பாரு. அப்ப அவருக்கு விற்கும் போது கிடைத்த லாபம் எவ்வளவு? விற்கும் போது கிடைத்த லாபம் 43,200 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தது? 40,000. அப்ப லாபம் எவ்வளவு? 3,200. இப்ப காணுங்க சதவீதம் எப்படி வரும்? 40,000 ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு எவ்வளவு கிடைக்குது லாபம்? இப்ப 3,200. தர இந்த சைபர் இந்த சைபர் அப்படின்னா என்ன? 10ஆல பிரிப்போம், இவரையும் 10ஆல பிரிப்போம், இவரையும் 10ஆல பிரிக்கலாம், மறுபடியும் இவரையும் பிரிக்கலாம், இவரையும் பிரிக்கலாம். அப்ப 32 4ஆல பிரிச்சு எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 8. எத்தனை பெர்சன்டேஜ்? 8%. சரியா? ஓகேயா? இப்ப கேள்வியில வந்து இப்ப 8% கொடுக்கறது சரியா இல்லது பிள்ளையா? எட்டு சதவீதம் பிள்ளையா 6% பிள்ளையா? 6% விட. ஏன்னு சொன்னா 8% தான் இப்ப கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்ல 14% கொடுத்துட்டு இருந்தாரு, லாபம் கிடைக்கிற மாதிரி வச்சிருந்தாரு.
இப்ப 8% ஆகுதுன்னு எவ்வளவு சதவீதத்தால் குறைஞ்சிருக்கு? 6%. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 6%. இதை செய்யுங்க எல்லாரும். செஞ்சு முடிக்கிட்ட சொல்லுங்க. எழுதி முடிச்சாச்சு எல்லாரும்? இல்ல எழுதி முடிங்க, எழுதி முடிங்க, எழுதி முடிங்க. லாஸ்டா செஞ்சது சரியா? கடைசியா செஞ்சது லாபம் எவ்வளவு சதவீதத்தால் குறைஞ்சிருக்குன்னு தானே கேள்வி கேட்டிருக்கு இல்லையா? கடைசியா செஞ்சதுல ஏதோ பிள்ளையா வாசிச்ச மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ஏதோ கடைசியா செஞ்சதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி. கடைசியா கேட்டதுல நம்ம கண்டது சரி, 3200 புதிய லாபம். கேள்வி என்ன கேட்டிருக்கு மறுபடியும் வாசிச்சு பார்ப்போம். அவருக்கு கிடைக்கும் இலாபத்தை வச்சு கொண்டுதான் கதை கழிச்சிருக்கு. இலாபத்தை வச்சு கொண்டு கதைச்சா இதுல 40,000 ரூபாய் போடணுமா? இதுல இப்படி இப்படி காட்டினதெல்லாம் இப்ப இதை எழுத வேணாம், சரியா? இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். இல்ல நான் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல அவருக்கு ஸ்டார்ட் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது இருந்தது? 5,600 ரூபாய் தான் லாபம் கிடைக்கிறதுக்கு இருந்தது. 5,600 ரூபாய் லாபம் கிடைக்கிறது இருந்தது. இப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் குறைவா கிடைக்குது? இதுல நம்ம கழிச்சதுக்கு தானே 3,200 ரூபாய் கண்டதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சரிதான். இப்ப 5,600 ரூபாய் லாபம் கிடைக்க இருந்து இப்ப இவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 3,200 ரூபாய் கிடைக்குதுண்டா. எவ்வளவு லாபம் குறைஞ்சிருக்கு? 2,400 ரூபாய். 2,400 ரூபாய். அவர் என்ன குறைஞ்சிருக்கு? அவர் போட்ட காசு குறைஞ்சா லாபம் குறைஞ்சிருக்கா? லாபம் தான் குறைஞ்சிருக்கு. லாபம் தான் குறைஞ்சி. அப்ப 5,600 ரூபாய் கிடைக்க வேண்டிய லாபத்துல எவ்வளவு லாபம் குறைவா கிடைக்குது? அப்ப அவருக்கு 2,400 ரூபாய். 400. இப்படித்தான் போடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வியில இப்ப நம்ம 6% கண்டதிக்கு அது பிழையா? பிழை இல்ல. ஆனா அப்படி இருக்கணும்னா எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க சொல்லுங்க அவங்க. புதிய லாப சதவீதம் எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருப்பாங்க. சரியா சொல்றது? எல்லாருக்கும் புதிய லாப சதவீதம் எவ்வளவு குறையன்னு கேட்டிருந்தா 6% சரி. ஆனா இப்படி கேட்கும்போது என்ன செய்யணும்? 5,600 ரூபாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபம் 2,400 ரூபாய் இப்ப கிடைக்குது. சாரி, 2,400 ரூபாய் குறைவா கிடைக்குது. 2,400 ரூபாய் என்ன செய்யுது? குறைவா கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5,600 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 2,000 எவ்வளவு கிடைச்சி? 400 ரூபாய் தான் குறைவா கிடைச்சு. பெருக்கி சொல்லுங்க, எத்தனை சதவீதம்? கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும். எத்தனை வந்துச்சு? இந்த 2 சைபர், இந்த 2 சைபர். 2,456 படிங்க. எத்தனை வந்துச்சு? 42% வருது. அங்கே தசம் எதுவும் போகுதா? சார். இல்ல, உங்களுக்கு அப்படி டவுட் வருதுன்னா இதை போட்டு பாருங்க. நான் இப்ப சொல்றது சரியா பிள்ளையா விளங்கும். 6% காண்டது தானே, அது பிள்ளையா சரியான்னு பாக்க 40,000 ரூபாய்க்கு போட்டதுல 2,400 ரூபாய் அவருக்கு குறைவா கிடைக்குதுண்டா, தர 100 போட்டீங்கன்னா வெட்டி நீங்க பாத்தீங்கன்னா 6% தான் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இது என்ன அர்த்தம்? புதிய லாப சதவீதம் என்ன சொல்றது? புதுசா வந்திக்க லாப சதவீதம் எத்தனை வந்துச்சு? அப்பத 8. அதுக்கு முன்னுக்கு 14 இன்ச்சு. இப்ப 14ஓட 8 எவ்வளவு குறைவு? 6 குறைவு. அப்படி கேள்வி கேட்டுன்னா அப்படி செஞ்சுக்கணும். இதெல்லாம் கட்டியிருந்தது லாப சதவீதம் எவ்வளவு குறையுது அப்படின்னு சொல்லி. லாப சதவீதம் எப்படி குறையுது? 5600 லாபம் கிடைக்கணும். அதுல 2400 எனக்கு குறையுது. 5600 2400 குறையுதுன்னா 100க்கு எவ்வளவு? பார்த்தா 42 சம்திங் ஏதோ வருது போல. அப்படிதானே? பிரிச்சிங்களா? பக்கத்துல எத்தனை வந்துச்சு? சரி, அடுத்த கிளாஸுக்கு எல்லாரும் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க. அடுத்த வீக் இல்ல, உங்களோட நண்பர்களுக்கு சொல்லி விடுறீங்க எல்லாரும் கட்டாயம். அடுத்தது கிளாஸ் லிங்க் போட்டோன்னு என்ன செய்யுங்க, எல்லாரும் கொஞ்சம் உங்களோட ஸ்டேட்டஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச 9ஆம் ஆண்டு குரூப்ல என்ன செஞ்சுடுங்க, ஷேர் பண்ணி. சரியா? அப்ப இதோட கிளாஸ் முடிச்சு கொள்ளுவோமா? ஓம் சார். ஓகே, முடிப்போமா? குட் நைட், எல்லாரும் போய் தூங்குங்க. டாடா. ஜஸாக்குல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ். பை பாய். பாய். பாய் பாய். பாய் சார்.